السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கத்ரை நாம் தேடி அது 21 23 அல்லது 25 அல்லது 27 அல்லது 29 இந்த 5 நாட்களில் ஏதாவது ஒரு நாளாக அந்த நாள் அமைந்து விட வேண்டும். அப்படி அமைந்து விட்டால் அதுல நம்ம இபாதத் செய்யறது என்பது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 நாட்களை விட சிறந்த இரவு அப்படின்னு சொல்லல, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதம்னா ஒரு மாசம் எத்தனை நாள்? 30 நாள். 30 × 1000 அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அதை அடைஞ்சி இன்னைக்கு ஒரு நாள், அதுக்கு தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே. இபாதத்து செய்வதிலே, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதிலே, அல்லாஹ்விடத்திலே ஒரு புது நபராக மாறுவதற்கான வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். இந்த நாளில் சுருக்கமான முறையில் ஒரு சில இந்த இரவில் பின்பற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான பல விஷயங்களில் ஒன்றை உங்களுக்கு மத்தியிலே சொல்லிவிட்டு அமரலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த இரவை பல பகுதிகளாக பிரித்து குர்ஆன் திலாவத் செய்வது, திக்ர் செய்து இறைவனுடைய நினைவிலே ஈடுபடுவது, தனியாக இறைவனிடத்திலே தௌபா எனும் மன்னிப்பை கூறுவது, லாஸ்டா இன்ஷா அல்லாஹ் 3 மணிக்கு நெருங்கும் பொழுது மிச்சமுள்ள 4 ரக்காத்துகள் தொழ வைக்கப்படும். அதே மாதிரி நீளமா இன்ஷா அல்லாஹ் நம்ம சஹர் நெருங்குற வரைக்கும் அந்த நேரம் அது தொழ வைக்கப்படும். இப்படி இந்த இரவை முழுக்க இபாதத்தை கழிக்க வேண்டும். இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்றால் அதில் அடிப்படையான ஒரு பண்பு கலந்திருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனிடத்திலே மனித சமூகத்திற்கென்று தரப்பட்ட ஒரு முக்கியமான பண்பு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, 2 முக்கியமான பண்பு. ஏன்னா எல்லாருமே ஒரு மணி 11:35 அப்படிங்கிறதுனால ஒரு கேள்வியாவே கேட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மிருகத்திற்கோ பறவைக்கோ மற்ற எந்த உயிரினத்திற்கும் இல்லாமல் மனிதனுக்கு தரப்பட்ட ஒரு பிரத்யேகமானது. நீங்க டக்குன்னு சிந்தனை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இது ஒரு செயல். இந்த செயலை மனுஷனுக்கு மட்டும் அல்லாஹ் பிரத்யேகமா கொடுத்திருக்காரு. அது என்னவா இருக்கும்? அந்த அளவுக்கு ஆழமான தொகுத்து போயிட்டீங்களா? ஒரு செயல் மனிதனுக்கு மட்டும் பிரத்யேகமாக அல்லாஹ் கொடுத்திருக்காரு. பேசுறதா? ஒவ்வொரு மிருகத்திற்கும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹுன்னு எறும்பு பேசியதா. என்னவா? அமலா ஜின்கள் மனசு செய்றாங்கல, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் அல்லாஹ் சொல்றான்ல. மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக படைச்ச. மலக்குமார்கள் இபாதத் செய்றாங்க, மரங்கள் இபாதத் செய்கிறது, மலைகள் இபாதத் செய்கிறது. வேற என்னவா இருக்கும்? இந்த டீம் என்ன இன்வால்வ் ஆகலையா? அந்த பக்கம் அப்புறம் நான் சொன்ன பிறகு ஆமா இல்ல அப்படின்னு சிந்திக்க கூடாது. கொஞ்சம் அப்படியே கசக்கனா மைண்ட வந்துடும். ரொம்ப சின்ன சாதாரண விஷயம் தான். மனிதனுக்கு என்று தரப்பட்ட ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம்.
இது மற்ற மிருகங்கள், பறவைகள் அல்லது செடி, தாவரம் அங்க வந்து நீங்க தனியா பார்க்க முடியாது. புரியல? தௌபாவா? இல்ல இல்ல, இபாதத் ரீதியா சொல்ல. மனுஷனுக்கு, முஸ்லீம், நான் முஸ்லீம் எல்லாம் யாரா இருந்தாலும் அது இருக்கு. மனிதனுக்கு என்று தரப்பட்ட தனி செயல். இப்ப வந்து நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. தொழுகை தானே சொன்னேன், எல்லாரும் தொழுகிறாங்க. எல்லாம் உங்களுடைய தொழுகை வேற மாதிரி இருக்கும், மலைகள் வேற மாதிரி தொழுகுது. அல்லாஹ் ஏன் மாடாடு தூங்குறது இல்லையா? முழிச்சுக்கிட்டு மாடாடெல்லாம் முழிச்சுக்கிட்டு இல்லையா? என்னது சிரித்தல்? சிரிப்பது என்பது மனுஷன் தான் செய்வான். சிரிப்பு என்பது மனிதன் தான் செய்வான். அதே போல அழுகை என்பது மனிதன் தான் செய்வான். நம்ம சொல்லுவோம், மாட்டுல இருந்து மாடு கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துனா என்ன சொல்லிடுவோம்? மாடு அழுவுது. மாடுலாம் அழுவாது. மாடு, யானை, பூனைலாம் அழுவாது. சிரித்தலும் அழுகையும் யாருக்கு கொடுத்திருக்கான்? அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்திருக்கான். அதுக்கு பிரத்யேகமான சில நன்மைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சிரிக்கிறத பத்தி இப்ப ஜஸ்ட் நம்ம சொன்னோடனே எல்லாரும் டக்குன்னு சிரிச்சு அடடே ஆமா சிரிக்கிறது. சிரிக்கிறத எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் யாருமே செய்யாத ஒன்று, அதிகமாக பயன்படுத்தாத ஒன்று என்ன அப்படின்னா அழுவது. எது? அழுவது. நீங்க கூட சொல்லலாம், இல்ல போன வாரம் கூட லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதை நினைச்சு அழுதேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் அந்த அழுகையை சொல்ல வரல. அசன் பாய் கூட சொல்லலாம், போட்ட பிரியாணி ஓடவே இல்லை, அதனால நான் போனேன். முந்தானத்தை கூட உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். என்னங்க இப்படி ஆகலையே? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நல்லா பரக்கத் செய்யணும், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நான் அழுதுகிட்டு தானே இருக்கிறோம், எல்லாரும் என்ன அழுது தானே இருக்கிறோம். நேற்று கூட எங்க அப்பா போட்டு மிதி மிதின்னு மிதிச்சாரு, அதுல கூட தான் அழுதேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். நான் அந்த அழுகையை பற்றி சொல்லல. நாளை மறுமையில் 2 கண்கள் நரகத்தை பார்க்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன 2 கண்கள்? ஐனுன் ஹரிசத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்த கண்கள். ஐனுன் பகத் மின் கஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள். அல்லாஹ்வுடைய பாதையில விழித்திருந்து ஜிஹாதுல போய் கலந்துக்கிட்டு விழிச்சிருக்கிற வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஐனுன் பகத் மின் கஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்களை அல்லாஹ் நரகத்தை விட்டு ஹராமாக்கி வைக்கிறார். சிரிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லி சிரிக்கிறது தான் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் சிரிச்சிட்டோம். ஆனால் நாம் கடைசியாக அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுதது எப்போது? கணக்கு பண்ணி பார்த்தா எப்போ இருக்கும்? அல்லாஹ்வை நினைச்சு, மறுமையை நினைச்சு, நம்ம பாவத்தை நினைச்சு, சொர்க்கம் நமக்கு தரு, எனக்கு தாயா எல்லாம் நல்லாட்ட கெஞ்சி, இப்படி பல்வேறு கோணங்களில் அல்லாஹ்விடத்திலே அழுபவர்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முலிஹின ஃபி துஆ, துஆவிலே அல்லாஹ்வை நிர்பந்தித்து அல்லாஹ்விடத்திலே அழுது பெறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அழுதுங்கிற வார்த்தையில இல்லை, ஆனால் நிர்பந்திக்கிறவர்களை நிர்பந்திக்கிறது எப்படி நிர்பந்திக்கிறது? இப்போ உங்க அப்பாட்டே போய் அல்லது ஒரு ஓனர்கிட்டே போய் ரொம்ப புலம்பி கேட்கறது, அழுது புலம்பி கேட்டாம்பான்னு சொல்லுவோம் இல்லையா? நிர்பந்தித்து கேட்பவர்களை அல்லாஹ் விரும்புறான். நம்ம நினைச்சுக்கிட்டோம் துஆங்கிறது என்ன, அல்லாஹ் சரி அப்படின்னு முடிச்சு கிளம்பிடுறோம். ஆனால் துஆவை அல்லாஹ்வுடைய விருப்பமுடைய துஆ எப்படி இருக்கும்? முலிஹீன ஃபி துஆ, அல்லாஹ்வை நிர்பந்தித்து அழுது புலம்பி மன்றாடி நீதான் தர வேண்டும். எப்படி நபிமார்கள் எப்படி கேட்டாங்கன்னு வரலாறுல பார்ப்போம். பத்ர் நடக்குது. இதே கொஞ்ச நாளைக்கு முன்னால பத்ரை பற்றி நம்ம இதே ரஹீம் வந்து ஜும்மால பண்ணார் இல்லையா? பத்ர் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை. யார் ரசூலுல்லாஹ்வோட உயர்ந்த பெரிய மனிதர் இந்த உலகத்தில்? யார் ரசூலுல்லாஹ்வோட பெரிய மனுஷன்? யார் இந்த உலகத்துல, இந்த மார்க்கத்துல, இல்ல டோட்டல் உலகத்திலேயே? உமா அர்சல்னாக அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார், ஒட்டுமொத்த உலகத்திற்கே ரஹ்மத்தாக உங்களை தான் அனுப்பி வச்சிருக்காங்க அல்லாஹ். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களே, குலின் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் உங்களை பின்பற்றச் சொல்லுங்கள் என்று யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொன்னானோ, அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்ல இருக்காங்க. ரசூலுல்லாஹ்க்கு உதவி கிடைக்காம போயிருமா? சும்மா யா அல்லாஹ் பாரு எல்லாரும் கூட்டி வந்து வச்சிட்டேன், டக்குனு என்னன்னு பாட்டு சட்டுப்பட்டு உதவியை கொடு, எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அப்படியே கேட்டாங்க துஆவை. எப்படி கேட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் இருக்கும்போது கேட்டார்கள், அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதிஹில் அஸபா லம் துஅபத், இறைவா இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இந்த உலகில் நீ வணங்கப்பட மாட்டாய், எங்களுக்கான வெற்றியை நீ தந்தே ஆக வேண்டும்.
நான் திரட்டி இருக்கும் இந்த படைதான் உன்னை நம்பி வந்திருக்கும் படை. இந்த படைக்கு நீ வெற்றியை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் என்று சொல்பவனுக்கு ஒருவன் இருக்க மாட்டான். எனக்கு உதவியை கொடு, எங்களுக்கு கண்டிப்பாக உதவியை கொடு என்று எந்த அளவுக்கு கேட்டார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு போர்வையை போட்டிருந்தாங்க. அந்த போர்வையை போட்டுட்டு கையை தூக்கி 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 அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், கொடு யா அல்லாஹ், எனக்கு நீ உதவியை கொடுக்க வேண்டும். நீ கொடுக்காவிட்டால் இந்த மக்கள் அழிந்து போவார்கள். இந்த மக்கள் அழிந்து போனால் உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஆள் இருக்காது. எனக்கு நீ வெற்றியை தந்தையாக வேண்டும் என்று இரவு முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இந்த கையை உயர்த்தி 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 மேலே போட்டிருந்த போர்வை வந்து கீழே விழுந்துச்சு. ரசூலுல்லாஹ் மேல ஒரு போர்வை போட்டு கையை தூக்கி கேக்குறாங்க. கையை தூக்கி 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 எந்த அளவுக்கு உயர்த்தினாங்கன்னா அந்த போர்வை கீழே விழுந்துருச்சு. இதை இரவு முழுக்க பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்க அந்த பள்ளிவாசல் மக்கால போனீங்கன்னா மஸ்ஜிதுல் அரீஷ் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் பேராவே இருக்கு. ரசூலுல்லாஹ் துஆ கேட்ட இடம். மக்காக்கு போனீங்கன்னா, சவுதிக்கு போனீங்கன்னா மஸ்ஜிதுல் அரீஷ் அப்படின்னு அந்த இடம் அப்படியே இருக்கு. ரசூலுல்லாஹ் துஆ கேட்ட இடம் கண்ணுக்கு முன்னால் அப்படியே இருக்கு அந்த இடம். கைகளை உயர்த்தி கேட்டார்கள். இதை இரவு முழுக்க பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் போதுமான அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டீங்க, போதும் யா ரசூலல்லாஹ், போதும் அப்படின்னா. கூட இருக்கிறவங்க அப்படி போதும்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, ரப்பி இன்னி வஹனல் அது மின்னி வஷ்தஅல الرأس ஷைபா, எனக்கு பிள்ளையை கொடு என்று கேட்டாங்க அல்லாஹ்விடத்தில். எப்படி கேட்டாங்க தெரியுமா? சொல்லி இப்படி சொல்லி நெகட்டிவ் எல்லாம் சொல்லி கேட்டாங்க. என் தலைமுடி எல்லாம் நரைச்சு போச்சு, என் எலும்பெல்லாம் வீக் ஆகி போச்சு, வலம் அகு பிதுஆயிக ரப்பி ஷகியா, ஆனா நான் எனக்கு உறுதியா தெரியும் உன்கிட்ட கேட்கறதுல நான் நிராசை ஆக மாட்டேன். என்ன உலகத்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, வயசாகி போச்சு உனக்கு புள்ள பிறக்காது சொல்லிட்டு போட்டோம், எலும்பெல்லாம் வீக் ஆகி போச்சு நடக்காது சொல்லிட்டு போட்டோம், ஆனால் வலம் அகு பிதுஆயிக ரப்பி ஷகியா, உன்கிட்ட கேட்கறதுல நான் நிராசை ஆக மாட்டேன், கேட்கிறேன் எனக்கு நீ கொடு. 80 வயதிலும் கூட அல்லாஹ் அவருக்கான பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். அல்லாஹ்க்கு அதெல்லாம் தேவை கிடையாது, அல்லாஹ் நிர்பந்தங்கள் கட்டளை கிடையாது. அல்லாஹ்ட்ட கேட்கறது மட்டும் அல்லாஹ் விரும்புறான். கேட்டிருக்குமாங்கிறது தான் சப்ஜெக்ட். எப்படி கேட்கணும்? அழுது கேட்கணும், புலம்பி கேட்கணும். நபிமார்கள் அப்படிதான் கேட்டாங்க. நபிமார்கள் அப்படிதான் கேட்டாங்க. எதை அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தாலும் அழுது புலம்பி நிர்பந்தித்து அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு சபையில உட்கார்ந்து அப்படியே குர்ஆன் ஆயத் ஓதுறாங்க, வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நாளை மறுமையில் நரகத்திற்கான எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் தான் அப்படின்னு சொன்ன உடனே கூடுதலா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஊகித அலன் நாரி அல்ஃப ஸனத்தின் ஹத்தா ஹமரத், அல்லாஹ் 1000 ஆண்டுகள் நரகத்தை எரித்து, அல்லாஹ் எத்தனை வருஷம் எரிக்கிறான் நரகத்தை? 1000 ஆண்டுகள் நரகத்தை எரித்து சிவந்த நிறமாக்கி, சும்ம அல்ஃப ஆமின் ஹத்த பியல்லத், அதற்கப்புறம் 1000 ஆண்டுகள் எரித்து வெள்ளை நிறமாக ஆக்கி. மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சு? சும்ம அல்ஃப ஆமின் ஹத்த ஸ்வத்தத், அதற்கு பிறகு இன்னொரு 1000 வருஷம், டோட்டல் 3000 ஆண்டுகள் எரிக்கிறான். ஜுவாலை அப்படி எரிஞ்சு ஹத்த ஸ்வத்தத் ஃபஹிய சௌதாஉன் முஸ்லிமா, 3000 ஆண்டுகள் எரிந்து அந்த நெருப்பு இங்கிருப்பவர் அங்கிருப்பவரை பார்க்க முடியாத அளவுக்கு நான் டிரான்ஸ்பரண்ட் பிளாக். இங்க இருக்கிறவங்க இருட்டா இருந்தா, ரூம் இருட்டா இருந்தா எப்படி இருக்கும்? ஃபுல் அடர் இருட்டா இருந்தா, அது இருட்டு இல்ல, நெருப்பு. உள்ள போட்டா பசங்க வந்துருவோம். 3000 வருஷம் எரிச்சு இப்படி சொல்லி, இப்படிப்பட்ட நரகத்திற்கு மனிதர்களும் கற்களும் தான் அல்லாஹ் அந்த நரகத்துக்கு எரிபொருள் அவ்வளவு போட்டு எரிப்பான் மறுமையில அப்படின்னு சொன்ன உடனே ஃபபைன யதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் மின் ஹபஷா, ஒரு ஆப்பிரிக்காவை சார்ந்த, அந்த காலத்துல நிறத்தால் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் முன்னால உட்கார்ந்திருந்தார். ஃபஹதிஃப பில் புகா, போன் இருக்குல்ல, எந்த போன் நம்ம யூஸ் பண்றோம்ல போன், மொபைல் போனுக்கு வந்து அரபில ஜவ்வாலான்னு, அதுவே இந்த லேண்ட்லைன் போன் இருக்குல்ல அதுக்கு பேர் வந்து ஹாத்திஃப் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது அந்த காலத்துல அது வந்து அப்படி அலறும், அதுக்கு பேர் வச்சதுக்கு காரணமே அது அலறும். ஹத்திஃப அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அலறுறது. இது ரசூலுல்லாஹ் சொல்ல 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 இப்படித்தான் மறுமை இருக்கும். 3000 வருஷம் நெருப்பு அதுல போட்டு இப்படிதான் எரிப்பாங்க, அது அடர் கருப்பா இருக்கும், அதுல மனிதனையும் கல்லையும் தான் போட்டு எரிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த நபர் ரசூலுல்லாஹ் முன்னால உட்கார்ந்திருக்காரு சபையில. அப்படியே சபையில உட்கார்ந்திருக்கிற அந்த நபர் ஃபஹதிஃப பில் புகா, அப்படியே அலறி அழுகுறார். அப்படியே அல்லாஹ் இப்படிப்பட்ட நெருப்பா, இப்படியா நம்மள எரிப்பா, அல்லாஹ் மறுமையில் இப்படியா இருக்கும் அப்படின்னு அலறுகிறார். அப்படி அலறியவுடன்
அந்த அலறல் சத்தம் யாரை அழைத்து வந்தது தெரியுமா? அவர் அலறார். இன்னைக்கு நம்மளும் பல துவா கேட்கிறோம், அல்லாஹ்ட்ட துவா வந்து வைக்கிறோம், தௌபா செய்யறோம், எல்லாம் கேட்கிறோம். நம்ம தலையை கூட தாண்டறது இல்லை. பல துவா நம்முடைய துவாக்கள் நம்முடைய தலையை கூட தாண்டுவதில்லை. அது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க உண்ட உணவு ஹராம், நீ உடுத்திய உடை ஹராம், நீ அருந்திய பானம் ஹராம், நீ வளர்ந்த விதமே ஹராம்னா ரசூலுல்லாஹ் தான் கேட்கிறாங்க. மத்அமுஹு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், மல்பசுஹு ஹராம், வகுதிய பில் ஹராம், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. நீ எல்லாம் ஹராம் ஹராமா பண்ணிட்டு அல்லாஹ் துஆ கேட்டோனே கபூல் பண்ணனும், எப்படி கபூல் பண்ணுவான்னு ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி நம்மள பல பேருக்கு துஆவே கபூல் ஆவறது இல்ல. அது ஒரு பக்கம். இப்ப இவரு உடனே அழுகுறாரு. அந்த ஜஸ்ட் ஒரு அழுகுதான். இப்ப ஒரு பயான் சொல்றோம், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி இருக்கும் நரகம்னா, அப்படி இருக்கும், அந்த நரகத்துல வந்து இருட்டா இருக்கும், 3000 வருஷம் எரிப்பாங்க, அதுல நம்மள தான் போடுவாங்க, நம்ம தப்பு பண்ணா நம்மள தான் தூக்கி அல்லாஹ் அதுல போடுவான் அப்படின்னு, நம்மள தப்பு பண்ணா நம்மள அல்லாஹ் அதுல போட்டுவானா என்று நினைத்து அவர் அப்படியே கதறி அழுகிறார். அந்த அலறல் சத்தம் நம்முடைய துஆ அல்லாஹ்வுக்கு செல்வதல்ல, நம்முடைய தலைகளை கூட பல நேரங்களில் தாண்டுவதில்லை. நஊது பில்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரின் சபையிலே அமர்ந்திருந்த அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத அந்த அழகை ஃபனஸல ஜிப்ரீல், வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து வந்தது. இறங்கி வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லி கேட்க சொன்னான், மனில் பாக்கி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை அழுதது யார் என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா, இந்த மனிதர் தான் அழுதார் என்று சொன்னார்கள். உடனே அவருக்கான சுப செய்தி அல்லாஹ்விடத்திலிருந்து சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தப்கி ஐனு அப்தின் ஃபித் துன்யா மின் மகாஃபதி இல்லா அக்ஸர்து லஹ்கஹா ஃபில் ஜன்னah. அல்லாஹ் சொல்லி வர சொன்னான், அல்லாஹ் வாக்குறுதி தந்தான், ஒரு மனிதன் எவ்வளவு அதிகம் அல்லாஹ்வை பயந்து இந்த இம்மையில் அழுகிறானோ, எவ்வளவு அழுது அல்லாஹ்விடத்திலே இந்த இம்மையில் புலம்புகிறானோ, எவ்வளவு அதிகம் கண்ணீர் சிந்தி சிந்தி அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அழுகிறானோ, அவ்வளவு அதிகம் நான் மறுமையில் அவனை சிரிக்க வைப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான். அதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப எவ்வளவு அதிகம் வந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுகிறோமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் உபுகு. இப்படி டைரக்டா சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ் உபுகு, மக்களே அழுவுங்கள், அழுவுங்கள், மக்களே அழுவுங்கள், யா அய்யுஹன் நாஸ் உபுகு, மக்களே அழுவுங்கள், ஃபஇல்லம் தபுகு ஃபதபாகு, உங்களால் அழ முடியவில்லை என்றால் அழுவது போன்று பாவனையாவது செய்யுங்கள். சின்ன வயசுல எனக்கு தெரியாது, ஹஜ்ரத் அலி ஹஜ்ரத் இருக்கும்போது துஆ கேட்டே இருக்கும்போது அப்படியே அழுகிற மாதிரி டோனை மாத்தி மாத்தி கேட்பாங்க. அப்ப நான் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு, அது ஹதீஸ். சில பேருக்கு என்ன வராது, பயமும் வராது, அழுகையும் வராது. அப்படின்னா நான் என்ன பண்றது? அப்ப உள்ள கரடு முரடா இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பொண்ணு லவ் ஏத்துக்கலன்னா மனசு பாடாப்பட்டு அழுவ வருது. சாதாரண உலகத்துல ஒரு நஷ்டம் ஆயிருச்சுன்னா மனசு பாடாப்பட்டு அழுக வருது. எத்தனையோ உலகத்தினுடைய விஷயங்களுக்கு அழுக வருது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, மாலை மறுமையை நினைத்து எனக்கு அழுகை வரவில்லை என்றால் என்னை விட கைசேதவாதி யார்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ் உபுகு, மக்களே அழுவுங்கள். உலகத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, ஒரு இரவு கிடைக்கும் பொழுது, அது லைலத்துல் கத்ராக இருக்கும் என்ற வாய்ப்பு இருக்கும் பொழுது, அங்கு உங்களுக்கு இபாதத் செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் அமைத்து தரும் பொழுது, உங்களுடைய தலைகளை சஜ்தாவில் வைப்பதற்கான சூழலை அல்லாஹ் தரும் பொழுது, குர்ஆன்களை அல்லாஹ் தரும் பொழுது, ஹதீஸ்களை அல்லாஹ் தரும் பொழுது, அதை படிப்பதற்கும் கேட்பதற்கும் நல்ல அசிகத்தான வாழ்க்கை அல்லாஹ் தரும் பொழுது, நோன்பை உங்களுக்கு பரிசாக தரும் பொழுது, இரவு வணங்குவதற்கான ஆற்றலை உங்களுடைய கால்களுக்கு தரும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ் உபுகு, மக்களே அழுவுங்கள், ஃபஇல்லம் தபுகு ஃபதபாகு, உங்களால் அழ முடியவில்லை என்றால் அழுவதை போன்று பாவனையாவது செய்யுங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஏன் அப்படி சொல்றது தெரியுமா? ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கறாங்க, ஃபஇன்ன அஹ்லன் நாரி யபுகூன், மறுமையில் நரகவாதிகள் அழுவார்கள். நாளைக்கு நீங்க நரகத்துக்கு போயிட்டீங்க, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நரகவாதிகள் அழுகிறார்கள். எப்படி அழுகிறார்கள் தெரியுமா? ஹத்தா தன்கதி அதுமுஹு, அவன் அழுவான் 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 அழுவான், அவனுடைய கண்களில் கண்ணீர் காலியாகும் வரை அழுவான். கண்ணுல இதுக்கு மேல அழுவறதுக்கு தண்ணியே இல்லை. மனுஷனுக்கு அந்த சூழ்நிலை வரும். ஒரு கட்டம் வரைக்கும் தான் தண்ணி வரும், அதுக்கப்புறம்லாம் அழுவறதுலாம் தண்ணி வராது. அதுக்கப்புறம் கண்ணு இருக்குல்ல, உலகத்துல நடந்திருக்கு. யாருக்கு நடந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். குர்ஆன்ல இருக்கு. யாருக்கு நடந்தது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது 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 யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரிவை நினைச்சு அழுது 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 கண்ணு காயமா, கண்ணு பார்வையா போயிடுச்சு. உலகத்துல ஒரு லெவலுக்கு தான் அழுவ முடியும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் மக்களே அழுவுங்கள், இல்லை என்றால் நீங்கள் மறுமையில் நரகத்திலே அழுவீர்கள். எந்த அளவுக்கு அழுவீர்கள்? ஹத்தா தன்கதி அதுமுஹு, உங்களுடைய கண்களில் கண்ணீர் காலியாகும் வரை அழுவீர்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? ஓ அடடே பாவம் பாய்,
இதுக்கு மேல அழுவத்துக்கு தண்ணி இல்லை, சரி சரி போ போ அப்படி அனுப்பிச்சு விட்ருவோம். நல்லா மறுமை வரும் வரைக்கும் தான் அல்லது மரணம் தொடும் வரைக்கும் தான் மன்னிப்பதற்கான வாய்ப்பு எல்லாம். அதுக்கப்புறம் அல்லாஹ் ஷதீதுல் இகாப், தண்டிப்பதில் கடுமையானவனாக அல்லாஹ் மாறி கன்சிடரேஷனே கிடையாது. லக்கு கிடைச்சா உண்டு, அது வேற விஷயம், அல்லாஹ்வுடைய அருள். ஆனா எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிருவான்னா, எவ்வளவு தெளிவா அல்லாஹ் வந்து மறுமையை கான்செப்சுவலைஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, நரகத்தின் பாதுகாவலர்களை அல்லாஹ் செவிடரா வைக்க, நரகத்தின் பாதுகாவலர்களை அல்லாஹ் செவிடாக்கி வச்சிருவான். கத்துவான்ல கத்து ஊனு கத்துவான் நரகத்துல. குல்லமா அராது அன் யக்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா வகீல லஹும் ذوقوا عذاب النار. ஒவ்வொரு முறை அதிலிருந்து தப்பித்து ஓட வேண்டும் என்று நினைத்து ஓடும் போதெல்லாம் லஹும் மகாமிஉ மின் ஹதீத், அவர்களிடத்தில் இரும்பாலான சம்பட்டிகள் இருக்கும். ஒரு முறை அதிலிருந்து தப்பித்து ஓட வேண்டும் என்று நினைத்து ஒரு நரகவாதி ஓடும் போதெல்லாம் இழுத்து ஒரு அடி அடிப்பார், ஓடுறா உள்ள. அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் அந்த கூச்சலை பத்தி சொல்றான். நம்ம கத்துற மறுமையில நரகத்துல விழுந்துட்டு கத்துற கத்தலை பத்தி சொல்றான். இது வெற்று கூச்சல், இதுக்கு நான் மரியாதை தர மாட்டேங்கிறான் அல்லாஹ். எப்போ? மரணத்துக்கெல்லாம் மறுமைக்கெல்லாம் பின்னால. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ் புகு, மக்களே அழுவுங்கள். பைல்லம் தபுகு ஃபதபாகு, உங்களால் அழ முடியவில்லை என்றால் அழுவது போன்று பாவனையாவது செய்யுங்கள். ஏனென்றால் இன்ன அஹ்லன் நாரி யபுகுன், சொல்றதை கேளுங்கப்பா. இங்க மிஸ் பண்ணி மறுமைக்கு போயிட்டீங்கன்னா, ஒரு கால் நரகம்னு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா கடுமையா அழ வேண்டியது வரும். எந்த அளவுக்கு அழுவணும்? ஹத்தா தன்ததி அதுமுஹும், உங்களுடைய கண்களில் கண்ணீர் காலியாகும் வரை அழ வேண்டியது இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அல்லாஹ் விட மாட்டாங்க. ஐயோ கண்ணில் காலியாச்சு விட மாட்டான் அல்லாஹ். ஃபதக்ரஹுல் உயூன், உங்களுடைய கண்கள் காயமாகும், உங்களுடைய கண்களில் கண்ணீர் காலியாகும், உங்கள் கண்கள் காயமாகும். ஃபதஸீலு மின்ஹு திமா, அதிலிருந்து ரத்தம் சொட்டும். எந்த அளவுக்கு ரத்தம் சொட்டும்? வலவ் அன்ன சுஃப்னன் உஸ்ஜியத் லஜரத், அந்த நீங்கள் கண்களில் இருந்து சிந்திய உங்களுடைய ரத்த கண்ணீர் ஒரு ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். அதில் ஒரு கப்பலை ஓட்ட முடிந்தால் ஓட்டி விடலாம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர். நாளை மறுமையில் நரகத்தில் ரத்த கண்ணீர் விட்டு அழுவதை விட இந்த உலகத்தில் யோக்கியவானாக, ஒழுக்கவானாக, நியாயவானாக, அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக, மறுமைக்கு பயந்தவனாக, தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக இந்த ஒரு நைட்டை பயன்படுத்தி நீங்க ஆயிரம் என்று சொல்ல வாய்ப்பு. அழுகிறது என்பது மனித இனத்திற்கு என்று தரப்பட்ட சிறப்பியல். அழுகையும் சிரிப்பு, ஏன்னா ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் டைம்ல தான் வரும். சிரிப்பு எப்போ வரும்? சும்மா இருக்கும்போது சிரிச்சா அவன பேர் என்ன சொல்லுவோம்? சும்மா இருக்கும்போது சிரிச்சா லூசுன்னு சொல்லுவோம். சும்மா இருக்கும்போது அழுதாலும் அதே தான். காரணமே எல்லாம் திடீர்னு உட்காந்து அழுதுட்டே இருந்தான்னா ஏதாவது காரணம். மனிதன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு தள்ளும் போது தான் சிரிப்பு. ஒரு மகிழ்ச்சி அதிகமாகும் போது சிரிப்பு, சோகம் அதிகமாகும் போது அழுக. எக்ஸ்ட்ரீமுக்கு போனாதான் மனுஷன் அழுகிறது சிரிக்கிறோம். அப்ப இந்த அழுகை என்பதை மிகப்பெரிய வரமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். யாரு இங்க 2 சொட்டு கண்ணீரை வடிச்சிட்டானோ டக்குன்னு அதெல்லாம் சாங்க்ஷன் ஆயிடுச்சு. ஒண்ணுல இன்னைக்கு ஒரு 2 சொட்டு கண்ணீரை வடிச்சிட்டு அது அல்லாஹ்க்கு நம்மளுக்குமா அல்லாஹ் வந்து அதை சாங்க்ஷன் பண்ணிட்டான்னா இந்த கண்ணுக்கு என்ன கிடையாது. இந்த கண்ணு எதை பார்க்காது? இந்த கண்ணு நரகத்தை பார்க்காது. அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவதற்கான சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். மறுமையை நினைத்து அழுவதற்கான சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு நம்மளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன சிறப்பு பெயரை ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க? சொல்லுங்க பாப்போம். டக்கு தூங்கிட கூடாதுல்ல. திடீர்னு இந்த கூட்டத்தை கூட ஒருத்தர் அழுவார். ஏன் இவர் எப்பவும் முடிப்பாரு, கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு கூட அழுவார். அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு ஒரு தனி பேரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவருக்கு என்ன சிறப்பு பேரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்ன பேரு அக்ரவுல் குர்ஆன் அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆன் இருக்குல்ல, அது இறக்கி அருளப்பட்ட டேஸ்ட்லயே ஓதணும் அப்படின்னு சொன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஓதுறத கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் இக்ரா அலைஹில் குர்ஆன் அப்படிங்கறாங்க. இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓதி காட்டி கேட்போம். யா ரசூலல்லாஹ் அக்ரவு அலைக வ அலைக உன்ஸல், உங்களுக்கு தான் இறங்குது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா? வல் உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி. சரிதான்பா,
குர்ஆனுடைய டேஸ்ட் எப்படிலாம் ரசூலுல்லாஹ் அதை டேஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண பீஃபை வச்சு வித்தியாசமா கட் பண்ணி டேஸ்டா பண்றாங்க இல்லையா, அது மாதிரி ரசூலுல்லாஹ் எப்படி அந்த குர்ஆனை டேஸ்டா அணுகுவாங்க, வித்தியாசமா அணுகி அதனுடைய ருசியை எடுப்பாங்க. அப்ப நான் ஓதி டேஸ்ட் பண்றது ஒண்ணு இருக்கு, எனக்கு கேட்கணும்னு டேஸ்டா இருக்கு, நீ ஓது அப்படிங்கிறாங்க. அப்ப சூரத்துன் நிசாவை எடுத்து ஓதுறாரு, அப்படியே ஓதிக்கிட்டே வர்றாரு. எப்படி ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ஆயத்தை நினைக்கிறீங்க, வஜித்னா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்த சமூகத்தின் நபிமார்களை பொறுப்பாளர்களாக எழுப்புவதை போல வஜித்னா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மை இந்த சமூகத்திற்கு, அதாவது நம்ம சமூகத்துக்கு சாட்சியாளராக எழுப்புவோம் மறுமையில அப்படின்னு அந்த ஆயத்தை. அப்ப அப்துல்லா மசூத் சொல்றாங்க, என்ன ரசூலுல்லாஹ் நிறுத்த சொன்னாங்க, நிறுத்துங்க அப்படின்னாங்க. நான் உடனே ஓதுறதை நிறுத்திட்டு நான் ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தேன். ஃபதரஃபத் ஐனாஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மறுமையை அப்படியே கண் முன்னால காட்சியாக்கி அந்த மறுமையுடைய பயத்தால் நாளை மறுமையில அப்படி அல்லாஹ் நிக்க வச்சு இந்த சமூகத்துக்கு என்ன சாட்சியாளராக எழுப்புற அந்த நாள் அது எப்படி இருக்கும் என்று நினைத்து நான் ஓத கேட்கும் பொழுதே கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருந்தார். பத்ரு போர்க்களமாக இருந்தாலும் அழுவார்கள், உஹது போர்க்களமாக இருந்தாலும் அழுவார்கள், இறைவனுடைய வெற்றி கிடைத்து விட்டாலும் அழுவார்கள். நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சிறிதளவு காற்று வேகமாக அடித்து விட்டால் கூட, கொஞ்சம் காற்று வேகமா அடிச்சிட்டுன்னு சொல்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து வெளியே போய் என்ஜாய் பண்ணுவோம், கிளைமேட் நல்லா இருக்கு, ஒரு சிறிதளவு காற்று வேகமாக அடித்து விட்டால் கூட எங்க மறுமை வந்து விட்டதோ என்று நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு ஓடி வந்து அழ ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அப்படி அழுதுதான் இன்னைக்கு அன்னைக்கு இருந்த ஒரு மரியாதை சமூகத்துக்கு. எதுவரை அல்லாஹ்விடத்திலே அழுது அல்லாஹ்விடத்தில் அழுதாங்க, வேற யாரையும் நல்லா அழ வைக்கல இந்த சமுதாயத்தை. எதுவரைக்கும் அல்லாஹ்விடம் அழும் சமூகமாக இந்த சமூகம் இருந்துச்சோ, அல்லாஹ்விடம் அழும் தலைவரை இந்த சமூகம் பெற்றிருந்துச்சோ, அதுவரை யாரிடத்திலும் அழக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் இந்த சமூகத்துக்கும் ஏற்படுத்தவில்லை, அந்த தலைவர்களுக்கும் ஏற்படுத்தவில்லை. என்றைக்கு மனிதரிடத்தில் அழ ஆரம்பித்தார்களோ, இல்லைன்னா என்னைக்கு அல்லாஹ் அழுத நிறுத்தினாங்களோ அன்றைக்கே எல்லோரிடம் அழ வைத்தாங்க, எல்லாரையும் அழ வச்சாங்க. எனவே மறுமையை நினைத்து, மன்னரையை நினைத்து, மஹ்ஷரை நினைத்து, இந்த வாழ்க்கைக்கு பின்னால் இந்த வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள மறுவாழ்வை நினைத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சும்மா கபர்ஸ்தானுக்கு போய் நின்றாலே தன்னுடைய பெரிய தாடி வச்சிருப்பாங்க, அந்த பெரிய தாடி நனையும் அளவுக்கு அழுவார். அப்ப சஹாபாக்கள் கேட்பார்கள், மறுமையை பத்தி சொல்லும்போது நீங்க இப்படி அழ மாட்டீங்களே, கபர்ஸ்தானத்துல ஏன் அப்படி அழுவீங்க? இன்னஹா மன்சிலத்தும் மின் மனாசிலில் ஆখিরা, மறுமைக்கான படித்தரங்கள் இது முதல் படித்தரம். இது சரியாச்சு நமக்கு எல்லாமே சரியாயிரும். இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம கபர்ஸ்தான்ல கிராஸ் பண்ணி போறோம், எத்தனை பேருக்கு நமக்கு அதை பார்த்தோன்னே அழுக வருது, அது மைண்ட்ல ஃபீலே ஆகிறது. ஏன்னா அப்படி உள்ள வந்து அப்படியே கல்லாய் போய் அதை பத்தியே யோசனை இல்லை, அல்லாஹ்வை பத்தியே பயம் இல்லை, அந்த பயம் உள்ளத்துல இறங்கவும் இல்லை, அது இடியா இறங்கவும் இல்லை, அழுகையை தரவும் இல்லை. எனவே இந்த நாளை விட சிறந்த நாள் அல்லாஹ்விடத்தில் அழுவதற்கு ஒன்று கிடைக்க போகிறது. இன்னையை விட இந்த இரவை விட ஒரு சிறந்த இரவு நம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைச்சு அழுவதற்கான ஒரு இரவு கிடைக்க போவதில்லை. இந்த நொடியை விட, இந்த பொழுதை விட ஒரு சிறந்த பொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதற்கு கிடைக்க போவதில்லை. இந்த முழு ஏற்பாடும் நம்ம 3 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஜமாத்தாக அடுத்து தொழுகிற டைம் 3 மணி வரைக்கும் அப்படியே செக்டாரா பிரிச்சு செவத்துல போய் உட்கார்ந்துடாம அப்படியே வெளியே போயிடாம அப்படியே இறை இல்லத்திற்குள்ளே குர்ஆனை ஓதுறது, திக்ர செய்யறது, தௌபாவில் ஈடுபடுவது, அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்பது. மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ்விடம் அழுது கேட்பது என்பது அத்துஆ சிலாஹுல் முஃமின், ஒரு மூமினுடைய ஆயுதம் துஆ, ஒரு மூமினுடைய ஆயுதம் துஆ என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துஆவின் மூலமாக தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு, குர்ஆன் ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு, திக்ர் செய்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு, தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு, இப்படி முழுக்க துஆவிற்கான ஒரு களமாக இந்த இரவை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.